Hi guys, welcome back. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான ஸ்டஃப்ட் பிரெட் ரெசிபி தான் நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா வந்து சூடாயிட்ட பிறகு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடணும். சூடாயிட்ட பிறகு கடுகும் சீரகமும் வந்து போடணும். ரெண்டும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ் அண்ட் கேரட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகமும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ இது வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டும் கேபேஜும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். ஸோ அது நல்லா வேகிற அளவு வந்து நம்ம வதக்கிக்கணும். ஸோ 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது சால்ட் தேவையான அளவு. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்க்காக தான். இது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இந்த பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜாக டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ வந்து நல்லா வதங்குற அளவு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது டொமேட்டோ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், நீங்கள் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பிரெட் மட்டும் தான் டோஸ்ட் பண்ணணும். தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், கீ, ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா ப்ரெட்டுமே வந்து டோஸ்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ரெட்டில் வந்து சாஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சு ப்ரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்டஃப்டு ப்ரெட் ரெடி. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.